தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1776 கிலோமீட்டர் பரப்பு நம்ம கடற்கரை ஓரம் இருக்கு. அந்த 1076 கிலோமீட்டர் கடற்கரை தூரத்தில் கிட்டத்தட்ட 1328 ஆமைகள் உயிரிழந்திருக்கின்றன. இது முன்னால் இருந்த விட இப்போ கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆக இந்த விசைப்படகு அல்லது இயந்திர படகு என்று சொல்கிறோமே, அதன் மூலமாக மீன்பிடி சங்க நிர்வாகிகளும் கடல் வன பாதுகாப்பில் குழுவாக செயல்பட்டு வருகின்றனர் அவங்களும். ஆக இந்த அனைவரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இதில் இந்த விதிகளை மீறி போய் இந்த 5 கிலோமீட்டர் நான் சொன்ன பாருங்கண்ணே, இந்த 9 கிலோமீட்டர் நம்ம இந்த தூரத்தை விதிகளை மீறி அதுக்குள்ளேயே மீன் பிடிக்கிறவங்க மேலே அந்த மாதிரி செய்தவர்கள் மீனவர்களின் மீது மீன்வளத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அதில் 208 பேர்களின் மீது வழக்குகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். இந்த 208 பேர்கள் அவங்க செய்கிறாங்க. நமக்கு இந்த டீசல் அந்த மீனவர்களுக்கு இந்த 208 பேருக்கும் டீசல் சப்சிடின்னு நாம் கொடுக்குறோம். அவர்களுக்கான அந்த படகுகளுக்கான டீசல் சப்சிடி உதவித்தொகை அதை கொடுக்குறோம் இல்லையா? அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 3,28,000 கொடுக்குறோம். அந்த மாதிரி விதிகளை மீறுகிற அந்த படகு ஓனர்களுக்கு முதலாளிகளுக்கு அந்த தொகையை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம், கொடுக்கறது இல்லை. அந்த 208 பேருக்கு அதை நிறுத்தியாச்சு. அந்த மாதிரி யார் அந்த விதிகளை மீறினாலும் அந்த படகு முதலாளிகளுக்கு அவைகளெல்லாம் நிறுத்தப்படுகின்றன. இது இப்பொழுது நாம் செஞ்சிருக்கிற நடவடிக்கைகள். முக்கியமாக இவெல்லாம் ஏன் செய்யறோம்னு சொன்னோம்னா, இந்த ஆமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மீனவர்கள் அவர்களும் ஒத்துழைக்கணும். மீனவர்களும் இதில் அவங்க மீனவர்களுக்கு ஆமையும் மீனும் 2 கண்களைப் போல. இந்த கடல் ஆமைகள் பொறுத்தவரையில் அவர்கள் அதையும் பாதுகாப்பார்கள், மீன்களையும் அவர்கள் கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வருபவர்கள் தான். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் 2 உயிர்களின் மீதும் அந்த காலத்திலிருந்தே கடல் ஆமைகளின் மீது மீனவர்கள் எவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கடல் ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இங்கே இருக்கிற அதிகாரிகளும், மீன்வளத்துறை அதிகாரியாக இருந்தாலும் வனத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து மீனவர்களோடும் ஒருங்கிணைந்து இந்த பணியை எப்படி செய்வது என்பதை பற்றி எல்லாம் இங்கே நாங்கள் கருத்துக்களை வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் 3000 விசைப்படகுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 3000 விசைப்படகுகள். 3000 விசைப்படகுகள்னா சொன்ன பாருங்க, கம்ப்ளீட் இந்த கடலோர பகுதிகள் பூரா பயன்படுத்தப்படுகிற 3000 பகுதிகள். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், சென்னை இந்த 3 கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக ஆமைகள் உயிரிழந்து கரை ஒதுங்கி இருக்கின்றன. அவைகள் முட்டை இட்டுதுன்னா அந்த முட்டை கடற்கரையில் முட்டையிடுகிற பொழுது அவைகள் அந்த முட்டைகள் பொரிக்கப்படுவதற்கு 78 வாரங்கள் 78 வாரம் தானே 7.8 வாரமா 7.8 வாரங்களில் ஆமை குஞ்சுகளாக வெளிவரும். 7.8 வாரம் அது வரல அந்த குஞ்சு பொரிக்கிறது ஆமைகள் இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த முட்டைகள் வரத அதை சேகரித்து ஆங்காங்கே அந்த கடலோர பகுதிகளிலே முட்டைகளை சேகரித்து அந்த சேகரிப்பதற்கான அதை பாதுகாப்பதற்கான தடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முட்டைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டு அவைகள் குஞ்சுகளாக பொரிக்கப்படுகிற பொழுது மீண்டும் அவைகள் கடலுக்குள் அனுப்பப்பட்டு விடுகின்றன. இதெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதையும் மீறி இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுவதை இன்னும் கவனமாக இருந்து குறிப்பாக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் இங்கே முடிவெடுத்திருக்கிறோம். குறிப்பாக மீனவர்களுடைய அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களையும் இணைத்து அவங்களுக்கெல்லாம் இது முதல்ல ஒரு கான்சியஸ் உருவாக்கணும். ஆமைகளை எப்படி பாதுகாப்பது, படகுகளில் செல்பவர்கள் எப்படி மீனவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு டீச்சிங் அந்த பகுதிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வாலண்டியர் அசோசியேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் சேர்ந்து எல்லோரும் மீன்வளத்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள்லாம் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அது மிக மிக முக்கியம்.
அதுபோல் அந்த பகுதிகளிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், குப்பையெல்லாம் கூட நிறைய கூட்டியிருக்குன்னு சிலர்லாம் அங்கே சொன்னாங்க. அதுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நகராட்சிகள், மாநகராட்சிகள் போன்றவைகளின் மூலமாக அவைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த விசைப்படகுகளை பொறுத்தவரையில் அவைகளில் அந்த விசைப்படகுகளுக்கு உள்ளேயே ஒரு கருவி பொருத்தப்பட்டு அந்த கருவிகளின் மூலமாக என்னென்ன தப்பு நடக்குது, இந்த கிலோமீட்டருக்குள்ளே பண்ணுறாங்களாங்கிறத இங்கே இருந்துக்கினே கரையில் இருந்துக்கிட்டே அதை பார்ப்பதற்காக, கண்காணிப்பதற்காக மீன்வளத்துறையின் மூலமாக அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ மீன்வளத்துறை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்போ வாடகை போட்டு வச்சுக்கிட்டு தான் அவங்க போய் இந்த தூரங்களை கண்காணித்து வருகிறார்கள். வாடகை போட்டு தான். அந்த மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு சொந்த படகுகள் வாங்கி கொடுப்பதற்கும் வனத்துறையின் மூலமாக நம்முடைய செயலர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக இங்கே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதையும் ஏற்பாடு செய்யப்பட்டு சொந்த படகுகளே இது போன்ற முக்கியமான பகுதிகள், குறிப்பாக இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, கடலூர், சென்னை, அந்த மாதிரி நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு முதலாக படகுகள் சொந்தமாக இந்த மீன்வளத்துறைக்கு வாங்கி கொடுத்தா அங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை பயன்படுத்த வேண்டும். அவங்க அப்பப்போ போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் அதற்கு. இப்போ அதுக்கு வாடகைக்காக அவர்கள் படகை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி சொந்த படகுகளின் மூலமாகவே அவர்கள் அதை செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் இன்று எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள். ஆக இந்த முடிவுகளின் அடிப்படையில் நிச்சயமாக கடல் ஆமைகள் காப்பாற்றப்படும் என்று எல்லோரும் நம்புகிறோம். இப்போ அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை, மீன்வளத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை காப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நோடல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அதற்கு பேரு. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவைகள்லாம் சேர்ந்து தான் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்றேன். இப்போ முதல்ல 3 கடற்கரை தான். சென்னை 1, நாகப்பட்டினம் 1, கடலூர் 1. அந்த நாகப்பட்டினங்களில் தான் பெரும்பாலும் ஆமைகள் அதிகமாக இருந்து இறந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் பூரா இந்த மீன்வளத்துறையும் இது ஏன்னா ஒரே துறை, வனத்துறையின் பொறுப்பில் இருந்தாலும் கூட கடலாமைகளுடைய பாதுகாப்பு, வனவிலங்குகள் பாதுகாப்பு என்பது வனத்துறையின் பொறுப்பில் இருந்தாலும் கூட அதற்கு முக்கியமாக ஒத்துழைப்பவர்கள் மீன்வளத்துறை. அதே போல மற்ற துறைகளும் சேர்ந்துதான் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா இது 5 மாதங்களுக்கு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர்லேருந்து ஜனவரி, பிப்ரவரி வரல, மார்ச் வரல, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 5 மாதங்களில் தான் குறிப்பாக இந்த ஆமைகள் முட்டையிடுகின்ற வருகிற பருவம் அது. அந்த 5 மாதங்களில் நாம் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 5 மாதங்களில் குறிப்பாக இங்கே சொன்னவங்க கருத்துக்கள்லாம், அந்த கடற்கரை ஓரம் பாருங்கள், லைட்டு மின்விளக்கு பார்த்தீங்கன்னா, மின்விளக்கு ரொம்ப உயரமாக மின்விளக்குகள் இருக்கும். அந்த மின் விளக்குகள் பட்டாலே ஆமைகள் என்ன பண்ணும், அதை நோக்கி வந்ததுன்னா அங்கேயே இறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த 5 மாதம் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற பெரிய மின்விளக்குகள் எல்லாம் கூட அணைக்கப்பட வேண்டும் என்று முதலிலேயே அதுக்கு ஒரு ஆணை இருந்தது. அதை மறுபடியும் தொடர்ந்து அந்த ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு வேண்டும் என்றும் இங்கே கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த மாதிரி ஒன்றும் மோஸ்ட்லி ட்ரௌனிங் டெத்ஸ் தான் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ட்ரௌனிங்னால தான் டெத் ஆகிடும். சஃபோகேஷன், ட்ரௌனிங், வேற ஒன்றும் அதுக்கு முக்கியமான காரணங்கள் இல்லை. நன்றி. நீங்களும் உங்கள் பத்திரிகைகளின் மூலமாக ஆமைகளை பாதுகாப்பதற்கான
விளம்பரங்களை கொண்டு சென்று மக்களிடம் இதை பார்ப்போமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.